ஓகே. இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசர் லேப்டாப். இங்கே வந்து பார்க்கலாம். இந்த லேப்டாப் என் ஃப்ரெண்ட் வந்து ஏன் என்கிட்ட கொடுத்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வேணாட்டம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றணும்னா மாற்றி கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வேணான்ற ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேணுன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் வந்து வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். இன்டர்நெட் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகே. வைஃபை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட அப்டேட் தான். இங்கே விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே நம்ம கீழே வந்து பார்த்தா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் இங்கே ஃபைலை டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ரீஸ்டார்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே. இப்போ நமக்கு ரீஸ்டார்ட் வந்து ஆயிருச்சு. ஸோ விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக மறக்காம இதை பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப்க்கு வந்து பார்த்தோம் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அது இன்னொன்று தனித்தனி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக 98 அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கெட் யோர் 98 அப்படின்னு இருக்கும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு என்னென்ன முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். 2 வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே லேப்டாப்பில் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து இருக்குது. வேணாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்போ ரன் கமெண்ட் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இந்த பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் ப்ரோக்ராம்னு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களுக்கு எது வேணாமோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஜூம் அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் நான் வந்து குரோம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பர்ப்ளெக்சிட்டி அது வந்து இருக்கு. பட் அதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாமோ அதை மட்டும் பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லேப்டாப்பில் வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோனில் எப்படி ஜிமெயில் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இப்போ லேப்டாப்பில் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து சைன் இன் அப்படின்னு வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அந்த சைன் இன் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா ஃபர்கெட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப்புக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இங்கே செட்டிங்ஸில் நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சைன் இன் ஆப்ஷன் அங்கே வந்து பார்த்தா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு கீழே நெக்ஸ்ட்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் ஆயிரும். இப்போ நமக்கு லாக் பண்ணி திருப்பி பாஸ்வேர்டு வந்து போட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே விண்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா செட்டிங்ஸில் வந்து பர்சனலைசேஷன் வந்து போயிருங்க. அங்கே நமக்கு வந்து ஆக்டிவேட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஆக்டிவேட் நவ் கொடுத்துட்டு கீழே வந்து ஆக்டிவேட் பை ஃபோன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா விண்டோஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து மறக்காம லாகின் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆக்டிவேட்டட் திஸ் காப்பி ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நம்ம வேணாம் அதெல்லாம் டிசேபிள் வந்து பண்ணணும். டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுக்கு சைடில் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அங்கே உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே நம்ம ஒரு சிலதெல்லாம் டிசேபிள் வந்து பண்ணிடலாம். எதுக்கு நம்ம டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணும்போது இதுவும் நம்ம சேர்ந்தே வந்து பார்த்து ஆன் ஆகும். அதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஒவ்வொரு டைம் ஆன் பண்ண தேவையில்லை. நம்ம மேனுவல் ஆன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடலாம். இங்கே மோஸ்ட் என்ன டிசேபிள் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி, ஒன் டிரைவ், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், டூ டூ, கோ பைலட் இதெல்லாம் வந்து பார்த்தா மோஸ்ட் டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப்புக்கு ஆன்டிவைரஸ் ரொம்ப முக்கியம். நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தா கேஸ்பாஸ்கி ஆன்டிவைரஸ் தான். பட் அது நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷனாக இருக்கும். இங்கே கேஸ்பாஸ்கி நமக்கு வந்து 250 ரூபா 300 அந்த ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். பட் இங்கே அது நல்லா ஒர்க் ஆகும். நான் இங்கே என்னோட லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா கேஸ்பாஸ்கி தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ப்ரோ என்னால் பெய்டு வாங்க முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அங்கே நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்குள்ளே விண்டோஸ் செக்யூரிட்டி, அங்கே நமக்கு வந்து பார்த்தா ஓப்பன் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தனியாக ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும்.
அதில் நமக்கு வந்து வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தா மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம வைரஸ் வந்துச்சு அப்படின்னா தெரியாது. அதனால் இது மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கைஸ் இவ்வளோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த செட்டிங்ஸில் உங்கள் லேப்டாப்லையும் சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக முக்கியமான செட்டிங்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த கேஸ்பர் ஸ்கேன் டிவைஸ் நமக்கு வந்து அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.